இந்த லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் டோர் ஓபன்ல இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க சார். நீ எங்க இருந்த? அப்புறம் இந்த டோர் இப்பதான் லாக் ஆச்சா? நான் கீழே வரும்போது அந்த கதவு மூடிதான் இருந்துச்சு. ரெட் லைட் எரிஞ்சதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் காரணமா இருக்கலாம். அம்மா துர்கா தேவி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியா நீங்க பரத்வாஜ் குடும்பத்தை இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்பி வச்சிட்டீங்க. இங்க பாருமா ஜான்வி, எதுக்காக அலற? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அட ராஜேந்திரா, சின்ன பாட்டி, இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அம்மாவோட இந்த நிலைமை பார்த்தா பொண்ணுக்கு கண்ணீர் வர்றது சகஜம் தானே. சின்ன பாட்டி, அழாதம்மா, அழாத. அந்த தாய் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா, நீ அழாத. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவ கவலையா இருக்கா. ஆமா கண்ணா, எங்களுக்கும் புரியுது. பிரேம், என்ன விஷயம்பா? நீ ஏன் பேசாம இருக்க? என்ன என்ன சொல்ல விரும்புற? நீ உன் சித்தி கிட்ட எதையோ மறைக்கிறல்ல? சின்ன பாட்டி, ஜானவி எதுக்காக அழுதுட்டு இருக்கானா, ரோஹிணி எங்க போனான்னு தெரியல. ரோஹிணி? அப்படின்னா ரோஹிணி எங்க எங்க ரோஹிணி எங்க போயிருக்கா? என்கிட்ட உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? சின்ன பாட்டி, சித்தார்த்த நான் பிறந்த நாள் அன்னைக்கு. என்ன மன்னிச்சிருங்க பிரேம், ஆனா இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தே தீரும். இந்த இன்வெஸ்டிகேஷன் இனிமே எத்தனை நாள் நீங்க நடத்த போறதா இருக்கீங்களோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கேன். ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷன் நீ கண்டினியூ பண்றதா இருந்தா நான் உன் கழுத்துல கட்டின தாலியை என் கையில கட்டி கொடுத்தேன். கடவுளே, இங்க பார்ப்பா பிரேம், நம்ம சும்மா கைய கட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்லப்பா. நம்ம ஏதாவது பண்ணி ரோகிணியை தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்பா, ரோஹிணி அண்ணி கடைசியா சீமா அண்ணிய பார்க்க போனாங்க. ஏதோ விஷயம் பேசணும்னு. முதல்ல அம்மாவும் சீமாவும் வீட்டுக்கு திரும்ப வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். பிரேம், கண்ணா, நீ சந்துருவை கூட கூட்டிக்கிட்டு போய் ரோகிணியை தேடுற வேலையை பாரு. சரிப்பா, போப்பா. அம்மா தாய், என்னோட ரோஹிணியை காப்பாத்துமா. பங்களா விட்டு தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். ஆனா ராய் பகதூர் ராஜ்வீர் நம்மள சும்மா விட மாட்டான். அவன் ரொம்ப புத்திசாலி. இன்னைக்கு மாயா தன்னுடைய வசிய சக்தியை பயன்படுத்தி சித்தார்த்துடைய ஞாபக சக்தியை அழிச்சிட்டா. ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்படி பண்றது சாத்தியம் இல்ல. அவன் ரொம்ப சரியாதான் சொன்னாரு. நம்ம அடுத்த அடியே ரொம்ப யோசிச்சு நிதானமா தான் எடுத்து வைக்கணும். ஒருவேளை அவன் எப்பவாது நம்ம ரோகிணி உயிரோட இருக்கிறத பாத்துட்டான்னா அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த்தோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பார்க்க முடியலையே. பிரியத்தை, சித்தார்த்த காப்பாத்துறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நாம யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். நீங்க இங்க வந்த விஷயத்த மறந்துடுங்க பெரியத்த. அப்புறம் இதையும் மறந்துடுங்க, சித்தார்த் உயிரோட இருக்கிற விஷயத்த. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் இதுதான் சொல்லணும். நீங்க தனியா மனசு சரியில்லாம கோயிலுக்கு போனீங்கன்னு எல்லாரும் இதைத்தான் நினைக்கணும். என் கூட அமரும் கேலண்டர் மட்டும் தான் வந்தாங்கன்னு. அப்புறம் நாங்க வீட்டுக்கு போனதும் எல்லார்கிட்டயும் இதை சொல்லிடுறோம். எங்களுக்கு அங்க எதுவுமே கிடைக்கலன்னு. நான் எல்லார்கிட்டயும் ஒத்துக்கிற பெரியத்த, இது என்னோட தப்பான அபிப்பிராயம்னு. என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே ஏன் தப்புன்னு ஏத்துக்கிறேன். இந்த விஷயம் பெருசாகாம இருக்க இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு பெரியத்த. அம்மாடி சீமா, ஒருவேளை நீ இதை மறந்துட்டியா? அந்த அம்மனோட பாதத்துல நீ தாலியை வச்சிருக்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா பிரேம் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இப்ப நீ மொத்த பழியையும் நீயே ஏத்துக்கிட்டீனா அப்புறம் அவனுக்கு உன் மேல இன்னும் கோவம் வரும். நீ நடந்த உண்மை எல்லாத்தையும் அவனுக்கு விளக்கி சொன்னா கூட அவன் உனக்கு அந்த தாலிய போட விடுவானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏமா சீமா, நீ அந்த சுமங்கலின்ற அடையாளத்தை பணைய வச்சு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியா? நான் உன்னை என்னைக்குமே இதெல்லாம் செய்ய விட மாட்டேன். பெரியத்தே, இது சித்தார்த்தோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப எனக்கு எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னோட ரோகிணி, அப்புறம் சித்தார்த்தோட உயிர். இல்லக்கா, பெரிய பாட்டி ரொம்ப சரியா சொன்னாங்க. நாங்க உங்களை அப்படி செய்ய விட மாட்டோம். ரோகிணி, தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. அப்புறம் நான் இப்ப என்ன சொல்றேன்னா அதை மட்டும் நீ கவனமா கேளு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம்தான். நான் விசாரணை முடிச்சுக்கிட்டேன்னு வீட்டுல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அப்புறம் நீ வீட்டுக்கு வரக்கூடாது. அப்புறம் நீ ஜானவி கூட நம்ம இன்னொரு வீட்டுக்கும் போக கூடாது. ஆமா சீமா, நீயே சொல்லு. நமக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, அங்க அவ தங்கலாம் இல்ல? கேட்ட பெரியத்தே, அந்த ராஜ்வீருக்கு ரோகிணி இறந்துட்டாங்கறத நம்ம எப்படியாவது காட்டியாகணும். அதுக்கு நம்ம ரோகிணி அங்க போகவே கூடாது. அதனால இப்போதைக்கு நாம அவளை வேற எங்கேயாவது தங்க வச்சாகணும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயமும் செய்யணும். அதாவது ரோகிணி காணாம போன விஷயத்த நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா நாம அந்த மாதிரி செஞ்சாதான் ராஜ்வீருக்கு நம்பிக்கை வரும். அதாவது ரோகிணி உண்மையாவே இறந்துட்டான்னு. சீமா, ரோகிணி ஜான்வி கூட தங்க முடியாதுங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவ நம்மளோட பழைய வீட்டுல தங்கலாம்ல. அது மட்டும் இல்ல, அங்க யாருமே வந்து போக மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம இருக்க வீட்டை வெளியே கூட பூட்டிடலாம். இதெல்லாம் என்னமா சோதனை எங்களுக்கு? என்னோட ஒரு மருமக நல்ல முறையில வாழணும்ன்றதுக்காக தலைமறைவா இருக்க வேண்டியதா இருக்கு. என்னோட பையன் சித்தார்த்த உயிரோட இருந்த கூட உலகத்தோட பார்வையில அவன் இறந்துட்டான்னு காட்டிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் சீமா, பிரேமும் பக்கத்துல இருந்து கூட உனக்கு துணையே இல்லாம இருக்கானேம்மா. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் சகிச்சுக்கிட்டு இருக்கேனேம்மா. நீங்க எதுக்காக பெரியத கவலைப்படுறீங்க? எனக்கு என் மேலயும் பிரேமோட உறவு மேலயும் முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரியும். பிரேம் இப்ப என் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு. ஆனா அவரால் அவர் சீமா கிட்ட ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்க முடியாது பெரியத்த. அப்புறம் இன்னொரு விஷயம், மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட சுக துக்கத்தை பத்தி யோசிக்காம நம்ம மொத்த குடும்பத்தோட நலனை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும் பெரியத்த. அத நீங்க தான் கத்து கொடுத்தீங்க. அதனால இப்போ நான் நீங்க சொன்ன மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜ்வீர் பத்தின உண்மை, அப்புறம் அவருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அப்படி என்ன பகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாம இந்த மாதிரி பண்ணிதான் ஆகணும். அந்த துர்கா தேவியோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கும்போது நாங்க எதுக்காக பயப்படணும்? ஒரு நிமிஷம், அமரோட வீட்டுல தங்க நான் சம்மதிக்க மாட்டேன். உலகத்தோட பார்வையில இருந்து நான் மறைஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு நான் நம்ம பரத்வாஜ் ஹவுஸ்லயே மறைஞ்சிருக்கேனே. ஆனா நான் உங்களை விட்டு தூரமா இருக்க மாட்டேன். கர்ணா, ராதா, கர்ணனும் சோனுவும் எங்கே?